ஆக சமண பௌத்தத்துக்கு மாற்று கருத்தாக சொல்லப்பட்டவை எல்லாம் தமிழர் பண்பாட்டின் அடிப்படையிலே ஊறி வந்த கோட்பாடுகள் என்பதுதான் முக்கியமானது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய பண்பாடு பாதிக்கப்பட்ட நிலைமையில், நம்முடைய நுண்கலைகள் எல்லாம் புறத்தொதுக்கப்பட்ட நிலைமையில், நம்முடைய உயிர் போன்ற தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டு பிற மொழிகள் இங்கே தலைதூக்கிய காலகட்டத்தில் தான் பக்தி இயக்கம் தோன்ற வேண்டிய அவசியம் உருவாயிற்று. அதிலும் குறிப்பாக தமிழர் பண்பாட்டில் நாம் பெண்களை மதித்து போற்றுகிறோம். அதற்கு நேர்மாறான கருத்தோட்டங்களை பிற சமயங்கள் இங்கே புகுத்திய போது அந்த புற சமயங்களை வெறுத்து ஒதுக்க வேண்டும் என்று சைவமும் வைணவமும் போதித்தன. இப்படிதான் பக்தி இயக்கம் உருவாவதற்கான சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாயிற்று.